பீட்ரூட் வாங்கினா எப்போவுமே நம்ம பொரியல் தான் செய்வோம், டிஃபால்ட்டாக அதுதான். அதை செய்யாமல் புதுசாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேரளா ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பீட்ரூட் ஒரு 2 கப் அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு பேனில் மாற்றிடலாம். தண்ணி ஒரு 1/2 கப் விட்டு, உப்பு 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மூடி வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் குக் பண்ணலாம். 3/4 வேகணும். உங்களுக்கு கடிச்சா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். இந்த கேப்பில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 கப், பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1/4 இன்ச் அளவுக்கு, சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலையில் 1 கொத்து, தண்ணி ஒரு 1/4 கப் சேர்த்து சட்னி காட்டுற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தயிர் நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டி தயிராக, புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ காய் ஒரு 10 நிமிஷம் போல் வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிக்சர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு நல்ல லோ மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். நீங்கள் தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி காயோட சூடு நல்லா இறங்கியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் தயிர் சேர்க்குறப்போ தயிர் திரியாது. இப்போ பாருங்கள், தயிர் எனக்கு திரியல. உங்களுக்கு வேணால் அடுப்பை கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். லோ மீடியம் ஹீட்லேயே வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ஒரு 3, கருவேப்பிலையில் 2 கொத்து. இப்போ இதை பச்சடியோடு ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பீட்ரூட் பச்சடி தயார். இதை நீங்கள் சும்மாவே பவுலில் போட்டு சாப்பிட்லாம். இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் வேண்டான்னு டயட் இருக்கிறீங்கன்னா இது ஒரு சூப்பரான ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.